சில தினங்களுக்கு முன்பு தனது எக்ஸ் தளத்தில் ஓணம் வாழ்த்துக்களை சொன்னார் விஜய். மலையாள சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த ஓணம் நல்வாழ்த்துக்கள். இப்படித்தான் சிம்பிளாக சொன்னார். அட சிக்கிவிட்டாரை என்று பிடித்துக்கொண்டு சில நாட்களாக விஜய் மீது கடும் விமர்சனங்களை வைக்கின்றனர் ஒரு தரப்பினர். ஓணம் வாழ்த்து சொன்னது குற்றமா என கேட்கலாம். அதில் தவறில்லை. அவருக்கு கேரளாவில் நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள், நிறைய சினிமா நண்பர்கள் இருக்கிறார்கள். அவருடன் பல மலையாள ஹீரோயின்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த பாசம் நட்பு அடிப்படையில் சொல்லி இருக்கலாம். அதில் தவறே இல்லை. முன்பு வாழ்த்து சொல்லாத விஜய் இப்போது அரசியல்வாதி ஆகிவிட்டதால் தமிழகத்தில் உள்ள மலையாளம் பேசுபவர்களின் ஓட்டுகளை மனதில் வைத்தும் சொல்லி இருக்கலாம். ஆனால் ஓணத்திற்கு வாழ்த்து சொன்னவர் சமீபத்தில் வந்த விநாயகர் சதுர்த்தி மற்ற இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாரா? வாழ்த்து சொல்வதில் ஏன் பாகுபாடு? அவர் இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிராக இருக்கிறார் அல்லது இந்து மத பண்டிகைகளை கண்டுகொள்வதில்லை. ஆனால் மலையாள மக்கள் கொண்டாடும் ஓணத்திற்கு மட்டும் வலிய வாழ்த்து சொல்கிறார். முதல்வர் ஸ்டாலினும் இதே பாணியை கடைபிடிக்கிறார். அதாவது இந்து மத பண்டிகைகள் எதற்கும் வாழ்த்து சொல்வதில்லை. அவற்றை மூட நம்பிக்கை அல்லது தங்கள் பகுத்தறிவு சித்தாந்தத்திற்கு எதிரானது என்று நினைக்கிறார். அதனால் வாழ்த்து சொல்வதில்லை. இந்தியாவில் பெருவாரியான மக்கள் கொண்டாடும் தீபாவளிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து சொல்வதில்லை. காரணம், நரகாசுரன் பிறந்தது, அழிந்தது. கிருஷ்ண அவதாரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் வாழ்த்து சொல்வதில்லை. அதே சமயம் மலையாள மக்களின் முக்கிய பண்டிகையான ஓணத்திற்கு வாழ்த்துகிறார். இத்தனைக்கும் ஓணம் பண்டிகையும் இந்து மதம் சம்பந்தப்பட்டது. மகாபலி சக்கரவர்த்தி அவர் கேட்ட வரம், அவரை 3 அடி நிலம் கேட்டு விஷ்ணு பகவான் அடக்கியது என மத நம்பிக்கையுடன் தொடர்புடையது. தமிழகத்தில் மதத்திற்கு எதிரான கொள்கை மலையாள மக்கள் விஷயத்தில் மட்டும் செல்லாது. அவர்களுக்கு வாழ்த்து சொல்வோம் என்று முதல்வர் திமுக நிர்வாகிகள் சிலரின் போக்கு தவறானது. இங்கே விஷ்ணு அவதாரத்திற்கு எதிர்ப்பு, அங்கே ஆதரவா என கிண்டல் செய்கிறார்கள். திமுக அது பற்றி கண்டுகொள்வதில்லை. முதல்வர் ஸ்டாலின் பாணியில் தமிழக இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாத விஜய் ஓணத்திற்கு மட்டும் வாழ்த்து சொல்லியுள்ளார். அவரும் திமுகவின் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றுகிறாரா? திமுகவின் பாணிதான் தவேக பாணிகா என்று சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள். ஆனால் தவேக தரப்பு அதை மறுக்கிறது. விஜய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. அவர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சமீபத்தில் கூட தனது அம்மா ஷோபா ஆசைக்காக சென்னை போரூர் அருகே சாய்பாபா கோயில் கட்டியுள்ளார். அங்கே சென்று வழிபட்டார். இப்போது கூட ஷீரடி சென்றார். தனது கல்வி உதவி திட்ட விழாவில் மாணவர்களின் பெற்றோர் கொடுத்த விபூதியை வாங்கி பூசியுள்ளார். அவரை திமுகவுடன் ஒப்பிடக்கூடாது. ஓணத்திற்கு வாழ்த்து சொன்னார், உண்மைதான். விநாயகர் சதுர்த்தி போன்ற சில இந்து மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லாததும் உண்மை. சில விஷயங்கள் நடந்துள்ளன. ஆனால் கண்டிப்பாக இந்த முறை தீபாவளிக்கு வாழ்த்து சொல்வார். தவேக சார்பில் அதிகாரப்பூர்வமாக தீபாவளி வாழ்த்து வெளியாகும். திமுக போல தவேக இந்து மதத்திற்கு, இந்து மத நம்பிக்கைகளுக்கு எதிரானது அல்ல. விஜய்க்கு அனைத்து மதமும் சம்மதம் என்றார்கள். ஆனாலும் விஜயை சிலர் விடுவதாக இல்லை. சமூக வலைதளங்களில் வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்.